பரோலில் தமிழகத்திற்கு வந்த சிங்கப்பூர் தீவிரவாதி சையத் இப்ராஹிம் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சையத் இப்ராஹிம் சிறிது வயதிலேயே சிங்கப்பூர் நாட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த சையத் இப்ராஹிமை சிங்கப்பூர் அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள சையத் இப்ராஹிம் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் பரோலில் தமிழகம் வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை வந்ததும் விசாரணைக்காக என்ஐஏ அதிகாரிகள் அழைத்துச் சென்ற நிலையில் தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சிங்கப்பூர் நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சையத் இப்ராஹிம் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவர் சொந்த ஊர் ராமநாதபுரம். இவர் சிறு வயதிலேயே சிங்கப்பூரில் குடிபெயர்ந்தவர். ஜமா இஸ்லாமியா என்ற ஒரு தீவிரவாத அமைப்பில் இவர் சேர்ந்து கைதாகி சிங்கப்பூர் நாட்டு சிறையில் இவர் அடைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவருடைய தாயார் ராமநாதபுரத்தில் வசித்து வருகிறார். அவருக்கு 90 வயது ஆகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் பரோலில் தன்னை தாயை சந்திப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று சிங்கப்பூர் அரசிடம் சையத் இப்ராஹிம் மனு அளித்திருந்ததாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 1 மாதம் நிபந்தனையோடு அவருக்கு பரோல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சிங்கப்பூர் காவல்துறையோடு இவர் விமானம் மூலமாக சென்னை வந்திருக்கிறார். அப்போது இது தொடர்பாக தகவல் சிங்கப்பூர் அரசிடமிருந்து இந்திய அரசிற்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய சையத் இப்ராஹிமை விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கும் மேலாக அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. நடத்தப்பட்ட பிறகு அவரை என்ஐஏ உடைய கண்காணிப்போடு ராமநாதபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தாயை சந்திப்பதற்காக. இப்போ 24 மணி நேரமும் அவர் கண்காணிப்பு வளையத்தில் இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சையத் இப்ராஹிமிடம் தமிழக காவல்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் தனியாக விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.